ஆசாதி கா அமிர்த் மகா உற்சவ் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட் பண்ணாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வந்ததுன்னா, அதில் வந்து பர்சனாலிட்டி சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் ப்ரிலிம்ஸில் வந்துச்சு. ஆனால் குரூப் ஒன்ல என்ன பண்ணாங்க, வாட் ஆர் ஆல் தி மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் பை கவர்மெண்ட் அண்டர் ஆசாதி கா அமிர்த் மகா உற்சவ், ஒரு ஷார்ட் 10 மார்க் மாதிரி கேட்டாங்க, 15 மார்க்கில் கேட்டாங்க. ஆசாதி கா அமிர்த் மகா உற்சவில் என்னென்னலாம் கவர்மெண்ட் பண்ணாங்கிறது 15 மார்க் எழுதுங்க. அந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, சாய்ஸில் கூட விட முடியல அது, குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறப்போ. ஏன்னா சாய்ஸில் இன்னொரு கேள்வியும் கோளாறு கேள்வியாக இருந்துச்சு, அதை தான் விடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆசாதி தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நேஷனல் தேசபக்தி, அன்ஃபர்காட்டன் லீடர்ஸ், எல்லா ஊரில் இருக்கிற லீடர்ஸையும் பண்ணாங்க. ஊர்லலாம் லைப்ரரி செட் பண்ணாங்க, அங்கே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. ஹர் கர் திரங்கா பண்ணோம், எல்லார் வீட்லேயும் தேசிய கொடி பண்ணோம். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு தேசபக்தி ரிலேட்டடாக எல்லாத்தையும் எழுதிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரேலி பண்ணோம், அவேர்னஸ் பண்ணோம், பிரைம் மினிஸ்டர் பண்ணார், சீஃப் மினிஸ்டர் பண்ணாருன்னு கதை எழுதிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சு எழுதலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த நம்ம டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐ தாட் தட் ஓகே, இதில் வந்து ஆக்சுவலி பிஐபியில் வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் நிறைய வந்துச்சு. ஏன்னா சாங்ஸ் ஃப்ரம் ஜெயில் இஸ் அ புக் ரிட்டன் பை யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது காந்தி நமக்கு எக்ஸாம் முடிச்சோன்னு தான் தெரியும். பிவைக்யூ சொல்கிறேன், இட்ஸ் அ பிவைக்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரேண்டமான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில் வருது. ஸோ அப்போ வந்தே மாதரம் ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி கண்டென்ட் இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னொரு கேள்வி இருக்கு, மண்டனப்பள்ளிங்கிற இந்த ஊரில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அங்கே தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நேஷனல் அந்தமை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இந்த மாதிரி ரேண்டமா நேஷனல் அந்தம் ரிலேட்டட் கொஸ்டின் ஆசாதி கா அமிர்த் மகா உற்சவுக்கு அப்புறமா வருது. உங்களுக்கு கிளியரா ரேண்டமா ரவீந்திரநாத் தாகூர் எந்த ஊர்ல உட்காந்து பெங்காலியில இருந்த நேஷனல் அந்தமை இங்கிலீஷ்க்கு மாத்துறாரு அப்படிங்கிற இந்த கொஸ்டினை வந்து அந்த ஊரோட பேர் கொடுத்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ்ல 4 இங்கே தான் வந்து தேசிய கொடியை ரெடி பண்ணாங்க, இங்கே தான் இது பண்ணாங்கன்ட்டு எல்லாமே ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வரும்போது அது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு ஈஸி 2 மார்க்ல. அது எப்படின்னா, அந்த ஃபேக்ட் தெரிஞ்ச லக்கி பீப்புளுக்கு ஈஸி 2 மார்க்ஸ், தெரியாதவங்க சாய்ஸில் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி ஏரியாஸ்க்காக தான் இந்த டாபிக் வந்து டீடைல் டிஸ்கசிங் இன் டீடைல் ஃபார் எக்ஸாமினேஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் இது வந்து நேஷனல் சாங், நம்மளோட நேஷனல் சாங் பற்றி நம்ம தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அது நம்மளோட பேசிக் கடமை. ஸோ அப்போ நேஷனல் சாங்கோடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஸ் அ பேசிக் சிட்டிசனாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 2 அப்ஜெக்டிவ்ல தான் இந்த டாபிக் எடுத்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ 150 years ஆஃப் வந்தே மாதரம். ஸோ இதுக்கு வந்து தே ஹாவ் brought a ஸ்பெஷல் பப்ளிகேஷன் பை பிஐபி. பிஐபி இப்போ பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நமக்காகவே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பிஐபியோட வந்தே மாத்திரம்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக மாறினது 1905, அதெல்லாம் பார்ப்போம். நம்ம கடைசியாக வந்தே மாத்திரமுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இது பற்றின கொஸ்டின்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும். வந்தே மாத்திரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் த வேர்ட் மீனிங்ஸ் வந்து மதர் ஐ பவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, தாய் மண்ணே வணக்கம், அதான் வந்தே மாத்திரம். அதான் தமிழ்ல ஏஆர் ரஹ்மான் வந்து சிம்பிளாக எழுதிட்டாரு, தாய் மண்ணே வணக்கம், உன் முன்னாடி நான் பவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதா வந்தே மாத்திரமுடைய தமிழாக்கம். அவ்வளோதான். திஸ் இதோட 150th anniversary நவம்பர் 7, 2025, நவம்பர் 7, 1875. 1875ல பகிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பங்கதர்ஷன் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல இதை போயமா எழுதுறாரு. பங்க தர்ஷன் அப்படிங்கிற மேகசின்ல போயமா எழுதுறாரு. 7th நவம்பர் 1875ல பங்கதர்ஷன் அப்படிங்கிற லிட்ரரி ஜேர்னல்ல போயமா எழுதுறாரு. லேட்டரா அவர் வந்து ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் வருது, 82ல தான் வருது. 82ல வந்த நாவலில் அதை நாவலுக்கு தேவைப்படுற பிளாட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனந்த் மத் அப்படிங்கிற நாவல் அவர் எழுதுறாரு, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நாவல்ஸ் ஆஃப் பகிம் சந்திர சாட்டர்ஜி. அந்த ஆனந்த் மத் நாவலில் பிளாட்ல ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாரு. இப்போ தான் 2 நாள் முன்னாடி டிடி பிலிம்ஸ் கேப்புக்கு அந்த கதை சொன்னேன், பட் லார்ஜர் ஆடியன்ஸ்க்காக திரும்ப கதை சொல்கிறேன், நீங்கள் அதனால் கேட்டுக்கோங்க. ஆனந்த் மத் அப்படிங்கிற நாவல் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1775 இதுக்கு 100 வருஷம் முன்னாடி நடந்த சன்னியாசி ரிபல்லியன். அவரே அந்த கதையை 100 வருஷத்துக்கு முன்னாடி சன்னியாசி ரிபல்லியன் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். யாரு? பகிம் சந்திர சாட்டர்ஜியே 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு எழுதுறாரு. அப்போ நமக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சன்னியாசி ரிபல்லியன் 1775ல நடக்குது. இந்த சன்னியாசி ரிபல்லியன் வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப் தி ஏர்லி ரெபல்லியன்ஸ்ல நம்ம படிப்போம். வாட் இஸ் சன்னியாசி ரிபல்லியன் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் வந்து இப்போ புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சன்னியாசி ரிபல்லியன் நடக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆனந்த் மத்தோட கதை வந்து நடக்குது. எப்படி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ
டைமிங் கேட்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இப்போ ஆனந்த் மத்தோடைய கதை என்ன, சரி சன்னியாசி ரிபல்லியன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சன்னியாசி ரிபல்லியன்ல என்ன நடக்குதுன்னா, ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து சாதுஸ் அண்ட் சன்னியாசிஸ் நிறைய இருப்பாங்க, சாமியாருங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லா ராஜாக்களும் எல்லா ஜமீன்தார்ஸும் செல்வந்தர்கள் எல்லாருமே அவங்கள வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க எப்போ வந்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட டொனேஷன்ஸ், பண ஆதரவு, சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஊருக்கு வராங்கன்னா எல்லாரும் உபசேதம் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம சன்னியாசிஸ் அப்படின்னு ஹிந்திலையும் ஃபக்கீர்ஸ் அப்படின்னு உருதுலையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சன்னியாசிஸும் ஃபக்கீர்ஸும் வராங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி தான் வந்து 1775ல இந்த சன்னியாசிஸ்லாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்லலாம் விசிட் பண்ணும்போது அப்போ வந்து பெங்கால் ஃபெமைன் வந்து நடக்குது. 1775 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெங்கால் ஃபெமைன். ஸோ பெங்கால் ஃபெமைன் நடந்ததுனால ப்ளஸ் இன்னொரு சைடில் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ தான் பேட்டில் ஆஃப் பக்சர் முடியுது 1765. பக்சர் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் திவானி ரைட்ஸ் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ டாக்ஸேஷனாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது மக்களுடைய ஃபெமைனு, ட்ராட்டு இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் எப்போவுமே டாக்ஸ் ரேட்ஸை ஹையாக வச்சு டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பிஹேவியர் தான். அந்த டைமில் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் ஜமீன்தார்ஸ்க்கும் எல்லா பீப்புளுக்கும் அதிகமான டாக்ஸ் இருந்ததுனால எல்லா பணமும் அங்கே போயிட்டு இருக்கு. ஃபெமைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ சாதுஸ்லாம் வந்து ஊருக்கு வரும்போது எந்த ஊர்லையுமே அவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கல, ரெஸ்பெக்டும் கிடைக்கல. மரியாதையும் கிடைக்கலன்னு இல்லை, ரெஸ்பெக்ட் இது அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல. என்னப்பா ஆச்சு, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணலையே அப்படின்னு கேட்டால் எங்கள்கிட்டயே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இப்படி வந்து பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்திருக்காங்க, அவங்க வந்து நம்ம மேலே டேக்ஸ்லாம் போடுறாங்க, நம்ம ராஜா கிட்ட இருந்த வரைக்கும் நல்லா போச்சு, இவங்க டேக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்கன்னு இவங்க டென்ஷன் ஆகிட்டு இவங்க எல்லாம் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வா நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், நம்ம நாட்டில் வந்து அவங்க இப்படி டேக்ஸ் போடுறாங்கன்னா நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சன்னியாசிஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொட்டஸ்டோட ஆரம்பம் வந்து இந்த மாதிரி எல்லா ஊர்கள்லையும் இந்த சன்னியாசிஸ்லாம் டிராவலர்ஸில், வாண்டரர்ஸில் இவங்க இந்த மெசேஜஸ் எல்லாம் கடத்தி எல்லா ஊரில் இருக்க எல்லா சன்னியாசிஸும் இந்த ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆரம்பிக்கிறப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 150 சன்னியாசிஸ் அரெஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஏன்னா எதிர்த்து கேள்வியா கேட்ப அப்படின்னு. ஸோ 150 சாமியார்கள் ஆர் சன்னியாசிஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ சன்னியாசி ரிபல்லியன் அப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அதாவது ஹிந்து சன்னியாசிஸும் இருந்தாங்க, சூஃபி செயின்ஸும் இருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து கலந்துட்டு தான் இந்த ரிபல்லியன். ஸோ சன்னியாசிஸ் அண்ட் ஃபக்கீர்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. சூஃபி செயின்ஸை ஃபக்கீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேர்லையுமே ஒரு 150 பேரை எக்ஸிக்யூட் பண்ண உடனே அது இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகி அது வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணதுனால அது இன்னும் பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆனது தான் சன்னியாசி ரிபல்லியன். ஆனால் வழக்கம் போல அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷோட எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன், கல்ச்சரல் ப்ராக்டிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல. 1857 ரிவோல்ட்டோட அதே கதை தான். அப்புறம் லேக் ஆஃப் யூனிட்டி, லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், லேக் ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறதுனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரிட்டிஷ் சப்ரஸ் பண்ணிட்டாங்கிறது வழக்கமாக எல்லா ரிபல்லியனுக்கு வரக்கூடிய அதே கதைகள் தான் இதுக்கும் வருது. இதுதான் அந்த பிரீஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் சன்னியாசி ரிபல்லியன். இது நடக்கிற பேக் ட்ராப்ல தான் மகேந்திராவும் கல்யாணியும் ஒரு கப்புள்ஸ். அவங்க வந்து தன்னுடைய கிராமத்தில் வேலை கிடைக்காம சிட்டியில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேலை தேடி வராங்க. அப்போ கல்யாணிக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அந்த நல்ல கதைங்க. ஒரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கலன்னா யாரும் தெரிஞ்சுக்க. ஸோ கல்யாணி சிட்டிக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்கே சன்னியாசி ரிபல்லியன் நடக்குது. அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரிப்ரெஷன், போலீஸ் ஆக்ஷனு, கலவரம் கிலவரம்லாம் நடக்கிறப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ கல்யாணி வந்து வேற திசையிலையும், ஹஸ்பண்ட் வேற திசையிலையும் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ கை குழந்தையோட சுத்திட்டு இருக்கிற கல்யாணிக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கல. ஏன்னா பெங்கால் ஃபெமைன் நடக்குது. ஏன்னா அவர் நேஷனலிசமை தூண்டுறாரு. அப்போ ஃபெமைன் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு தன் குழந்தைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியலங்கிறத எமோஷனலாக காட்ட தான் அந்த சீன் வைக்கிறார் அவர். ஸோ அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, பசியில் அவங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாமல் மயங்கி போட்டு விழுந்துடுறாங்க. கை குழந்தை மயங்கின இடத்துல இருக்கிறப்போ அப்போ சன்னியாசி ரிபல்லியன் நடந்துட்டு இருக்கப்போ அங்கே கேங்லேருந்து ஓடி வந்த ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாரு, இவங்களை கூட்டு போயிட்டு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து குழந்தைய பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களை கொண்டு போய் ஆசிரமில் சேர்த்துடுறாங்க. ஆசிரமில் சேர்த்து இந்த சன்னியாசிஸ்லாம் இருக்கிற ஆசிரமில் இவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணி அப்புறம் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் அவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆகிட்டார்னா, கல்யாணியை தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. சன்னியாசி ரிபல்லியன் நடக்கிறதுன்னு பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, சரி நம்ம பொண்டாட்டி கிடைக்க மாட்டா, நம்ம சாமியார் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சன்னியாசி ஆயிடுறாரு. ஸோ அவர் சன்னியாசி ஆகி அவர் இந்த ரிபல்லியனில் சேர்ந்து கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இவங்களும் ஒரு சன்னியாசியோட ஆசிரமில் தான் இருக்காங்க. அவர் புருஷனும் வேற ஒரு சன்னியாசி ரிபல்லியனில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாநாடுல மாநாடு நடத்துறாங்க சன்னியாசிகளுக்கான. அந்த மாநாடுல இவங்க இந்த ஆசிரம் கேங்கோட குழந்தையோட வராங்க. அங்க இவரு மகேந்திரா ஹீரோவும் வராரு. அங்க மாநாடுல கிடைக்கிறாரு. அத்தான் நீங்க என்ன மொட்டை அடிச்சிட்டீங்க, நீங்க என்ன சாமியார் ஆயிட்டீங்க,
நீ இன்னும் இருக்கியா அப்படிங்கிற அந்த சீனுக்கு உண்மையான கதை தான் அது. ஆமா, நம்ம நாடு தேசப்பட்டு நாட்டுக்காக நான் வந்து இதாயிட்டேன், ஆமா இதுதான் சரி, நீங்க நாட்டுக்காக பண்றீங்கன்னா நானும் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் நீங்க சாமியார் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டும் பண்றாங்க. அப்போ ஒண்ணு பேர் சேர்ந்து அப்போ அந்த மாநாடுல வந்த சன்னியாசிகளோட லீடர் அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போதான் அவர் 3 விதமான பாரத் மாதாவை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாரத் மாதாவை வந்து 3 ஃபார்ம்ஸ்ல வந்து டெபிக் பண்ணுவாங்க இந்த ஆனந்த் மத்துல. அதான் நம்ம டிடி மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டினா வச்சிருந்தோம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. பாரத் மாதாவை 5 ஃபார்ம்ல டெபிக் பண்ணாங்க அப்படின்னு. ஆனந்த் மத்துல பாரத் மாதாவை 3 ஃபார்ம்ல டெபிக் பண்றாங்க. என்ன மாதிரி டெபிக் பண்றாங்கன்னா ஜெகதார்த்தி, காளி அண்ட் துர்கா அப்படின்னு 3 ஃபார்ம்ஸ்ல டெபிக் பண்ணுவாங்க. ஜெகதார்த்தினா ஜகத்தையே காப்பாத்தி ரட்சிக்கிற ஒரு ஃபார்ம் விச் இஸ் ப்ராஸ்பரஸ். ஸோ அது இந்தியாவோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை டெப்ளிகேட் பண்ண மாதிரி, இப்படி இருந்த இந்தியா அப்படின்னு இந்தியாவோட பாஸ்ட்டை காட்டுறதுக்கு ஜெகதார்த்தி அப்படிங்கிற ஒரு ரூபம். அதுல பாரத் மாதா நல்ல செழிப்பா மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு நல்லா இருக்காங்க. அப்புறமா பிரிட்டிஷ் வந்த பிறகு பாரத் மாதாக்கு என்ன ஆச்சு, அது காளி ரூபத்துல பாரத் மாதா வந்து அழிஞ்சு போயிட்டு பசியும் பட்னியுமா ஆகி ஒரு கோவத்துல இருக்காங்க. அதுதான் காளி ரூபம். எல்லாமே அழிவு வந்துருச்சு நாட்டில் அப்படிங்கிற அந்த அதை காட்டுறதுக்கு. இந்த அழிவு காரணமா இருக்க பிரிட்டிஷை நம்ம அந்த காளியோட கதை தெரியும், மகிஷாசுர மருதினி, அந்த கதை வந்து இவட ரெட். அந்த அசுரனை நம்ம வந்து கொண்டுட்டோம், அதாவது பிரிட்டிஷ் இவங்களை நம்ம கொண்டுட்டா திரும்ப வந்து அவங்க துர்கையா வந்துருவாங்க அப்படி. ஏன்னா அது கல்கட்டாவில் நடக்குதுல்ல ஆப்வியஸ்லி. ஸோ காளி பேக்ரவுண்டு, துர்கா பேக்ரவுண்டில் நடக்குது. ஸோ 3 விதமான பாரத் மாதாவை டெபிக் பண்ணுறாரு. அப்போ அந்த டைம்ல ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு டைரக்டருக்கு தோணுது. நம்ம போயம் எழுதணும்ல, அந்த பாட்டை வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தே மாதரம்னு அவர் எழுதின போயமை வந்து இவர் வந்து ஆனந்த் மத்தில் இந்த சுச்சுவேஷன் சாங்கா மாண்டேஜில் வச்சு எடுக்கிறாரு. ராஜமௌலிலாம் பார்த்தீங்கன்னா படமாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் சாங்காக வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ தான் வந்தே மாதரம்ங்கிற பாட்டு வந்து பாடுறாங்க அந்த நாவலில். ஸோ இதான் இதோட பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் என்ன போராட்டம் நடக்குது, சன்னியாசிஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சிடுற மாதிரி ஹாப்பி எண்டிங்கில் தான் முடிக்கிறாரு. பட் லாங்கர் டைமில் இது ஆச்சு. ஸோ இதான் ஆனந்த் மத்தோட கதை. இவர் இந்த புக்கை எழுதுறாருன்னா நேஷனலிசம் போர்ட்ரே பண்ணுறதுக்காக சன்னியாசி ரிபல்லியன் ஸ்ட்ரக்சரில் இது எழுதுறாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த கதை உங்களுக்கு எங்கே வேணால் யூஸ் ஆகலாம். எதுக்கு இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பேசிக்காக கதை தெரிஞ்சுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இதை நீங்கள் வந்து அனெக்டோடா எஸ்ஏஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஐடியா வந்து யூ கேன் யூஸ். ஏன்னா ஆனந்த் மத்தோட கதையை யாரும் எஸ்ஏலாம் எழுதிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி, நம்ம எழுதுவோம் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல. 3 விதமான பாரத் மாதாங்கிற இந்த அனாலஜி எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதுறோம், நல்லா இருக்குல்ல அது, அதை வந்து நம்ம டச்சு கொண்டு வரும். ஸோ இந்த மேட்டர் தான் வந்து இது இருக்கு. ஸோ புரிஞ்சிச்சா, இதான் ஆனந்த் மத்தோட கதை. ஸோ இட் வாஸ் செட். ஸோ இந்த 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 வந்தே மாதரம் வருது, ஆனால் அப்போ பாப்புலர் ஆகல. 1885லலாம் அது பாப்புலர் ஆகல. இதை பாப்புலரைஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1896 செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் கல்கட்டா. ஸோ 2 இன்சிடென்ட் வந்து இது காரணம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து 1896 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் ஹேப்பன்ட் இன் கல்கட்டா. அந்த செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர் இதுக்கு டியூன் போடுறாரு, வந்தே மா அந்த டியூன் இருக்குல்ல, அதை போட்டு ஃபுல் பாட்டுக்கு டியூன் போட்டு காங்கிரஸ் செஷன்ல அதை பாடுறாங்க 1896ல. அப்போ காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ஸ்க்கு நேஷனல் அட்டென்ஷனுக்கு வருது. அதுக்கு அடுத்த லெவல் அதை ப்ராமினன்ஸ் கொடுத்தது வந்து சுதேசி மூவ்மெண்ட் தான். சுதேசி மூவ்மெண்ட்ல பெங்காலை 2ஆ பிரிக்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலும் ஈஸ்ட் பெங்காலும், பங்களாதேஷாவும் வெஸ்ட் பெங்காலாவும் பிரிக்கிறாங்க. பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு பெங்காலிஸ் எல்லாம் ஒன்று திரட்டுறதுக்கு ஆஹா அந்த பாட்டு நல்லா இருக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்தோ கொண்டு வர்றாரு. ஸோ அரவிந்தோங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டில் ஒரு பர்சன். ஸோ அரவிந்தோ என்ன பண்ணுறாருன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு மேகசீனே ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா பிபின் சந்திரபாலும் ஆரம்பிக்கிறார். பிபின் சந்திரபாலுங்கிறவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவர் வந்தே மாதரம்ங்கிற பேர்லேயே ஒரு மேகசீன் ஆரம்பிக்கிறாரு. எதுக்குன்னா இந்த மாதிரி நேஷனலிஸ்டிக் வேர்ஜ் வந்து கொடுக்கறதுக்கு. அந்த மேகசீன்ல இந்த பாட்டோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி எழுதுறாங்க. அப்போதான் அந்த பாட்டு வந்து ஒரு நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சாங்காக மாறுது இன் சுதேசி மூவ்மெண்ட் இன் 1905. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூர் டியூன் கொடுக்குறாரு, ரெண்டாவது வந்து பிபின் சந்திரபால் மேகசீன் ஆரம்பிக்கிறாரு, மூணாவது அந்த மேகசீன்ல அந்த பாட்டோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி அரவிந்தோ கோஷ் வந்து எழுதுறாரு. ஸோ இதான் வந்து அதோட ஐடியா. ஸோ அதை எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1907 வந்து எழுதுறாரு, அந்த சூரத் ஸ்பிளிட் அதெல்லாம் நடக்கிறப்போ. அப்போதான் அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் பாரதியார்லாம் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு அவர் பிபின் சந்திரபால், திலக்கு, அரவிந்தோலாம் ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு வந்து இவர் இங்க தமிழ்ல எழுதுறாரு, வந்தே மாதரம் என்போம் இந்த பாரத தாயன் அப்படின்னு. இவரோட பாட்டு ஒன்று இருக்குல்ல, பாரதியோட பாட்டு ஒன்று இருக்கு. அவர் இந்த காங்கிரஸ் செஷன்ல தான் இன்ஸ்பயர் ஆயிட்டு வந்து இங்க எழுதியிருப்பாரு. ஸோ
ஸோ ஆக்சுவலி ஒரு வந்தே மாதரம் சாங் எல்லாத்தோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாரதி பண்ணியிருப்பாரு. ஸோ பாரதியாரோட ஒன் ஆஃப் தி டிரான்ஸ்லேஷன்ஸில் வந்தே மாதரம் தமிழ் வெர்ஷன் இருக்குது. ஸோ பகிம் சந்திர சாட்டர்ஜி சொல்லி ஒரு வந்தே மாதரம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1907 வந்து பிகாஜி காமா இவங்க வந்து ஜெர்மனியில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆரம்பிப்பாங்களே. ஸோ மேடம் காமா இவங்க வந்து ஜெர்மனியில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாகை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாகில் வந்து வந்தே மாதரம்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்தே மாதரம்ங்கிற வேர்டு எழுதுனா ஃப்ளாகை வந்து ரெடி பண்ணது 1907 மேடம் பிகாஜி காமா. இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் வரும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த இயர் யார் என்ன பண்ணாங்கிறது இதுதான் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட். அதனால தான் இதை வந்து நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பெர்லினில் அவங்க அதை கொண்டு வராங்க. ஸோ ஆனந்த் மாத்தோட கதையும் ப்ரீஃபாக இதுக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இவர் தான் வந்து பகிம் சந்திர சாட்டர்ஜி. பட் டீட்டெயில்டு கதை வந்து நான் வந்து விக்கிபீடியாவில் படித்தேன். அப்புறம் 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம்ங்கிற ஒரு பேஜ்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பகிம் சந்திர சாட்டர்ஜியோட இவர் வந்து என்னைக்கு போகிறாருன்னா 1838 to 1894. 94 இவர் இறந்துடுறாரு. இவர் இறந்து 2 வருஷம் கழிச்சு தான் காங்கிரஸ் செஷனில் 96 அந்த பாட்டை வந்து தாகூர் வந்து பாடுறாரு. இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட், பொயட்டு, எஸ்ஏயிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காரு. இவரோட அதர் ஒர்க்ஸ் இதான் ப்ரிலிம்ஸில் வரும். இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆனந்த் மத்து. வேற என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கேஷ் நந்தினி. இப்போ அதோட கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. துர்கேஷ் நந்தினி, கபால குண்டலா அண்ட் தேவி சத்துர்ராணி அப்படிங்கிற அதர் நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, ஹூஸ் த ஆத்தர் அப்படின்னு. இது கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கொடுக்குறப்போ நமக்கு யாருன்னு தெரியாது. நம்ம வர இவருன்னு போட்டு வந்துடும், காளிதாசா இல்லைனா சூத்ரகா, வசவடட்டா, அஸ்வகோஷா. நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு போயிடுவோம். ஸோ பேர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. துர்கேஷ் நந்தினி, கபலகுண்டலா, தேவி சௌதுராணி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளிதாசா வைக்கிற பேர் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். தேவி சந்திரகுப்தம்னு வேற ஒன்று இருக்கு, அது ஏன்ஷியன்ட் இந்தியா. தேவி சௌதுராணிங்கிறது மாடர்ன் இந்தியா. வந்தே மாதரம் சம்பிரதாயா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. அதில் என்னதுன்னா பிரபாத் ஃபெரி. பிரபாத் ஃபெரிஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சுதேசி மூவ்மெண்ட் படிக்கிறப்போ இது ஒன்று படிப்பீங்க, பிரபாத் ஃபெரிஸ் வேர் கண்டக்டட் அப்படின்னு. அது ஏதோ ஒரு கீவேர்டு நினச்சிட்டு இருப்போம். பிரபாத் ஃபெரிஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஊர்வலம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பேனரை பிடிச்சிட்டு ஊர்வலமாக நடந்து போவாங்களே, அவேர்னஸ் கேம்பெயின் ஆர் அவேர்னஸ் வாக் அப்படின்னு. அந்த ஊர்வலத்தை தான் அவங்க பெங்கால் லாங்குவேஜில் பிரபாத் ஃபெரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தே மாதரம் பிரபாத் ஃபெரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சுதேசி மூவ்மெண்ட் அப்போ கும்பலாக ஒன்று சேர்ந்து பாடிட்டே நடந்து போவாங்களாம். ஸோ அப்போத்துலேருந்து தான் இந்த சாங் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ பிரபாத் ஃபெரிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த கூட்டத்தை அப்படி போகிறப்போ கலெக்ஷன் பண்ணுவாங்க காங்கிரஸ்க்கான டொனேஷன்ஸ் வாங்குவாங்க இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக, சுதேசி மூவ்மெண்ட்டுக்காக. 1906 பரிசல்ல வந்தே மாதரம் ஃப்ளாக்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1906 தான் வந்தே மாதரம் ஆஸ் அ நியூஸ் டெய்லி வாஸ் லான்ச் பை பிபின் சந்திரபால். லேட்டர் டைமில் அரவிந்தோ வந்து அதோட எடிட்டராக வராரு. லான்ச் பண்ணது பிபின் சந்திரபால். இங்கிலீஷ் டெய்லி, அதான் முக்கியம். பெங்காலி இல்லை, இங்கிலீஷ். பிரிட்டிஷ் வந்து இவனுங்க ரொம்ப வந்தே மாதரம்ன்றாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு வந்தே மாதரம்ங்கிற வேர்டை பேன் பண்ணுறாங்க. சொன்னாலே அடி அப்படின்னு, இல்லைனா ஃபைன் அப்படிங்கிற சிஸ்டம். இப்போ நீ இந்தியன் படத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்தியன் படத்துலேயே என்னோட ஃபேவரட் சீனே அதுதான். சுகன்யா வந்து நிப்பாட்டி அடிப்பாங்க, வந்தே மாதரம் பிரிட்டிஷ் வந்து அடிக்கிறப்போலாம் சுகன்யா வந்து அடி வாங்கிட்டு வந்தே மாதரம், இந்தியன் 1 பற்றி பேசுகிறேன், வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு மேலே அப்படி கமல் வந்து மேலே இருந்து ரூஃப் எடுத்து பிரிட்டிஷ் ஃப்ளாக் எடுத்து ஃப்ளாக் அப்படி அடிப்பார் ஸ்பியர். அப்போ ஒரு பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் போய் கேளுங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து ட்ரம்ஸில் ஒன்று போட்டிருப்பாரு, அது கேட்குறப்போ அப்படியே புல்லரிக்கும் அந்த சீனில். இன்னைக்கு போய் எல்லாரும் இந்தியன் படத்தில் போய் அந்த சீன் பாருங்க. ஸோ அது ஏன்னா வந்தே மாதரம் சொன்னாலே அடி விழும், வந்தே மாதரம் சொன்னாலே ஃபைனு. அதான் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்த லா, அதுக்காக தான் அந்த சீன். ஸோ சர்க்குலர்ஸ்லாம் இருக்குது, ப்ராஹிபிட்டிங் தி சிங்கிங் அண்ட் சாண்டிங் ஆஃப் வந்தே மாதரம் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எங்கே போட்டாலும் அடி விழும் அப்படிங்கிற மாதிரி. Education institutions were warned of derecognition and students participating in political agitations were threatened for debarment. கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் சேர முடியாது. நீங்கள் காலேஜ் பசங்களாம் வந்தே மாத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை. ஏன்னா அப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு தான் படிப்பான் 1905. ஸோ கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படின்னு ₹5 ஃபைன் வந்து போட்டிருக்காங்களாம் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரங்பூரில் ஃபார் சாண்டிங் வந்தே மாதரம் ஆன்டி பார்ட்டிஷன் வந்து நடக்கிறப்போ. லோகமானிய திலக் வந்து அவரை டிபோர்ட் பண்ணுவாங்களா மண்டலியாவில். 1908 திலக்கை வந்து செடிஷனில் மண்டலியாவுக்கு டிபோர்ட் பண்ணும்போது மாடர்ன் இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ் தான் மாடர்ன் இந்தியாவில் படிப்பீங்க, டோன்ட் வெரி.
டிபோர்ட் பண்ணும்போது அவரோட கேஸ் நடக்கிற கோர்ட்டுக்கு வெளியே வந்து எல்லாருமே வந்தே மாதரம் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட் தான். நேஷனல் அவேக்னிங் அதெல்லாம் பண்ணுச்சு. 1896 செஷன் ஆஃப் 1896 செஷனோட லீடர் யாருன்னு பாருங்க. அதுதான் முக்கியம். காங்கிரஸ் லீடர் யாருங்கிறத கேட்கலாம். காங்கிரஸ் பிரசிடென்டா அப்போ யார் இருந்தாங்கன்னு பேர் என்னது? ரஹீமத்துல்லா சயானி அப்படிங்கிறவர் தான் வந்து ரஹீமத்துல்லா சயானிங்கிறவர் தான் 1896 செஷனுடைய பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ்ல இருந்து வரலாம். அந்த டைம்ல வந்து இது வந்திருக்கு. இன் 1907 லாகூர்லயும் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்தே மாதரம் எப்போ வருது? யார் கொண்டு வரா? பாரதி தான் கொண்டு வர்றாரு. பாரதி தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேங் அவர் காங்கிரஸ்ல. ஸோ அவர் வந்து 1908 கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து நடக்குதுல்ல. கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆஃப் விஓசி. விஓசி வந்து கோரல் மில் ஸ்ட்ரைக் பற்றி நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம். அந்த செஷன் அப்போ அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து நடத்துகிறப்போ வந்தே மாதரம் சாங் வந்து நம்ம ஊரில் வந்து பாட தொடங்கியாச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். கோரல் மில் ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் தூத்துக்குடி இஸ் ஃபேமஸ். ஏன்னா அது பீப்புள்ஸ் லேபர் லாஸ்க்காக ஸ்ட்ரைக் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்டிகேட் பண்ணதுக்காக தான் விஓசியை வந்து வஉசியை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அந்த ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் தான் அவரோட லைஃபே மாறிடுச்சு. பாரிஸில் வந்து வந்தே மாதரம்னுங்கிற ஒரு மேகசின் வந்து நடத்தியிருக்காங்க. இந்தியன் பேட்ரியாட்ஸ் பேர் கொடுக்கல, பாரிஸில் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மதன் லால் டிங்காரியா அவரை வந்து ஹேங் பண்ணாங்க 1909. ஹீஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவரை வந்து லண்டனில் ஹேங் பண்ணும்போது அவர் சொன்ன கடைசி வார்த்தையும் வந்தே மாதரமா இருக்கு. மதன் லால் டிங்காரியா. கோபால் கிருஷ்ண கோகலே அரைவ்டு கேப்டவுன். கேப்டவுன்ல வரும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் 1912 வந்தே மாதரம் பாட்டி தான் வந்திருக்காங்க. அப்பதான் காந்தியை பார்க்க அவர் போயிருப்பாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அப்போ இந்த வந்தே மாதரம் தான் இன்னொரு பாயிண்ட் இதுல மிஸ்ஸிங். 1937 வந்து காங்கிரஸ் வந்து இது அபிஷியல் நேஷனல் சாங்கா வந்து காங்கிரஸ் செஷன், திரிபுரி காங்கிரஸ் செஷன்ல ரெகக்னைஸ் பண்றாங்க. 1937 ஆஃப் காங்கிரஸ் செஷன் இட் வாஸ் அபிஷியலி ரெகக்னைஸ். அப்போ காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்தது சுபாஷ் சந்திர போஸ். அந்த டைம்ல இந்த சாங்கை வந்து நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்றாங்க. அப்போ அடாப்ட் பண்ணும்போது வந்தே மாதரம் ஹேஸ் 6 ஸ்டான்சாஸ். 6 ஸ்டான்ஸால முதல் 2 ஸ்டான்ஸாவை தான் வந்து நம்ம நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்றோம். ஏன் மிச்ச ஸ்டான்சாஸ் அடாப்ட் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஏன் அடாப்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து நேரு சொல்லியிருப்பாரு. எதனாலனா ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் வந்து வந்தே மாதரம் சாங் வந்து இட் இஸ் அ ரிலீஜியஸ் சாங். ஹிந்துஸுக்கு நேஷனல் ஃப்ரீடம் வரணுங்கிறதுக்காக ரிலீஜியஸா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி, ஏன்னா 5வது பேராகிராஃப்ல இதெல்லாம் வரும். ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்தியா நீ ஒரு துர்கா, இந்தியா நீ ஒரு சரஸ்வதி, இந்தியா நீ ஒரு லக்ஷ்மின்னு ஹிந்து காட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரும். பட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நம்ம ஒன் ரிலீஜியன் சென்ட்ரிக்காக போக வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃப் வேணாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இன்னொரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபில் என்ன இருக்குன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இன்வைட் பண்ண எல்லாரையுமே கத்தி எடுத்து வெட்டலாம் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். டேக் தி ஸ்வாட். நம்ம நான் வயலன்ஸ் அடாப்ட் பண்ணி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான லைன்ஸை நம்மளே வந்து நேஷனல் சாங்கில் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி நேரு சொல்லியிருப்பார். ஸோ நான் வயலன்ஸை முன்னிறுத்தி போன நேஷனல் ஸ்ட்ரகிள் இருந்த டைமில் இந்த ஸ்டான்ஸால வயலண்டா கொஞ்சம் இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு அந்த பேராகிராஃப் எடுத்தாங்க. பிளஸ் இது வந்து ரிலீஜியஸ் ஒன் ரிலீஜியன் சார்ந்ததா இந்த பேரா இருக்கு. நம்ம நேஷனல் ஸ்ட்ரகிள்ல எல்லாரையுமே உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கலாம். முதல் 2 பேராகிராஃப் நியூட்ரலா இருக்கு. நம்ம இந்தியாவை வர்ணிக்குது, இந்தியா நீ எவ்வளவு அழகான நாடு அப்படின்னு வர்ணிக்குது. ஸோ இந்தியாவை அழகான நாடு அப்படின்னு வர்ணிக்கிற இந்த லைன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க. எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டான்ஸா எடுத்தாங்க. இப்போ அதான் வந்து தி ரியல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வாட் happened in why those paragraphs were not adopted. ஸோ இதுதான் அதோட ரீசன். இதுதான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துலேயும் நடந்தது. தமிழ் தாய் வாழ்த்துல கலைஞர் கவர்மெண்ட் அதை வந்து தமிழ் தாய் வாழ்த்தா மீனாட்சி சுந்தரனால எழுதுனதை எடுக்கிறப்போ அதர் ஸ்டான்ஸாஸ்லாம் கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸ் இருந்தது. ஆரியர்கள் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடியாலஜி தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அது என்னதான் திராவிடியன் மூவ்மெண்டோட ஐடியாலஜி அதுவாக இருந்தாலும் காமன் சாங்குன்னு எடுக்கிறப்போ ஆரியர்கள், திராவிடியர்கள் அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேணாம். அவங்க மேலே ஹேட்ரட்டை கொடுக்குற மாதிரியான லைன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா எல்லாருமே இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே லாஜிக் தான் வந்தே மாதரமுக்கும் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ வந்தே மாதரம்ல இப்போ இந்த 150th இயர்ல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சும்மா இதை மட்டும் நான் ரீட் பண்றேன், சும்மா பாருங்க.
ஸோ கவர்மெண்ட் வந்து மொத்தம் 4 ஃபேஸ். நெக்ஸ்ட் 1 இயரை வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற செலிப்ரேஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அடுத்த நவம்பர் 7 வரைக்கும். ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நேஷனல் லெவல் இனாகரல் ப்ரோக்ராம் ஆஃப் கமாமரேஷன். ஸோ டெல்லியில் வந்து கமாமரேஷன் நடக்கும்போது இது பிரைம் மினிஸ்டரே வந்து பண்ணார். பிரைம் மினிஸ்டரே ஃபுல் வந்தே மாதரம் ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணார். ஸ்பெஷல் ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க வந்தே மாதரம் கமாமரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து விஐபி ஈவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. கமாமரேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் காயின் வில் பி ரிலீஸ்ட். எக்ஸிபிஷன் ஆன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்தே மாதரம் வில் பி ஆர்கனைஸ் அண்ட் ஷார்ட் ஸ்க்ரீன் வில் பி ஸ்க்ரீம்ட். அந்த ஷார்ட்ஸ் ஃபிலிம் வந்து இதில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஃபிலிம்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் காயின்ஸ் ரிலீஸ்ட் வில் பி ஷோன் அட் எவ்ரி அஃபிஷியல் ஈவெண்ட். எல்லா அஃபிஷியல் ஈவெண்ட்லையும் வந்தே மாதரம் 150ங்கிற லோகோ வந்து, இப்போ ஆஜாதிகா அமிர்துங்கிற லோகோ போட்ட மாதிரி வந்தே மாதரம் 150ங்கிற லோகோ வந்து அடுத்த 1 இயர் எல்லா கவர்மெண்ட் ஈவெண்ட்லையும் இருக்கும். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆஃப் தி ஈவெண்ட் வில் பி அப்லோடட் இன் தி கேம்பெயின். நெக்ஸ்ட் வந்து இயர் லாங் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் டு பி ஹோஸ்டட் இன் ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், எஃப்எம் ரேடியோஸ் டு டாக் அபவுட் வந்தே மாதரம் இன் டயர் 2 அண்ட் டயர் 3. ஸோ ரேடியோ கேம்பெயின் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா காமனாக கதை அடிக்கிறப்ப எங்கேயாவது கதை அடிக்கிறதுக்கு தான். ஒன்று ரேடியோ கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க, லோகோ ஒன்று உருவாக்குறாங்க, கமாமரேட்டிவ் காயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவல் டெடிகேட்டட் டு தி ஸ்பிரிட் ஆஃப் வந்தே மாதரம் வி ஆர்கனைஸ். குளோபல் லெவல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்தே மாதரமை குளோபல் லெவலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கான கிரெடிட் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு தான் கொடுக்கணும். அவரோட வந்தே மாதரம் ஆல்பம் ஆஃப் 1997 இஸ் ஸ்டில் கிளாசிக். 50வது இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறப்போ இட் வாஸ் அ நேஷனல் வைபாக போச்சு. அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஹிந்தி வெர்ஷனும் இருக்குது, தமிழ் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்து எப்போவுமே இட்ஸ் வெரி இது. அண்ட் தோனி அதை பற்றி சொல்லியிருப்பாரு, 2011 வேர்ல்ட் கப்பில் உங்களுக்கு ஃபேவரட் மொமெண்ட் எது அப்படின்னு கேட்குறப்போ கப்பு வாங்குறதோ 6 அடிக்கிறதோலாம் இல்லை, மேட்ச் வந்து 8 runs to win இருக்கிறப்போவே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து வந்தே மாதரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ரஹ்மானோட வந்தே மாதரம். ஸோ அதை பாட ஆரம்பிச்சிட்ட உடனே அந்த சாங் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே பாடுறதை கேட்குறப்போ தான் என்னோட லைஃபோட பலனை நான் வந்து அடைஞ்சேன் அப்படின்னு தோனி வந்து வந்தே மாதரம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதான் குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். வந்தே மாதரம் சல்யூட் டு மதர் ஹெல்த், ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ் வந்து பண்ண போகிறாங்க. பேட்ரியாட்டிக் முரல்ஸ் வந்து ரோடில் ஹைவேஸ்லலாம் வரைய போகிறாங்க. ஸ்பெஷல் எல்இடி டிஸ்பிளேஸ் அட் ரயில்வே ஸ்டேஷனில் போட போகிறாங்க. ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் 25 ஃபிலிம்ஸ் ஆஃப் 1 minute each will be various facets of life of பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. அப்படியே அந்த ஆனந்த் மத்தையும் யாரோ வச்சு சிறுகதையை எடுங்க, நல்லா இருக்காது, ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தால் நல்லா இல்லை, அதில் இன்னும் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பெரிய படமாக கூட எடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஆனந்த் மத் படிக்கிறப்போ ஒரு வியர்டு சிமிலாரிட்டிஸ் வந்து தோணுச்சு. என்னதுன்னா, கலைஞரோட பராசக்திங்கிற படம் இருக்குல்ல, அந்த படத்துல கிட்டத்தட்ட கல்யாணிங்கிற கேரக்டர் இருக்கு, சாப்பாடு இல்லாத குழந்தை இருக்க கேரக்டர், பசியில குழந்தைக்கு சாப்பாடு கூட கொடுக்காம இறந்து போற ஸ்டேஜில் ஒரு பிச்சைக்காரை வந்து காப்பாற்றி, பிச்சைக்காரர்கள் மாநாடு, அது ஃபக்கீரா போயிடும், சன்னியாசின்னு இருக்காது டியூ டு இது. ஸோ கிட்டத்தட்ட ஆனந்த் மத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பராசக்தியில் நடக்கும். ஐ மீன் கலைஞரோட பராசக்தி, எஸ்கே அண்ணாவோட பராசக்தி இல்லை. ஸோ அதான் நான் பார்த்தேன், இது ஆனந்த் மத் படிக்கிறப்பே இது எங்கேயோ பார்த்துருக்கோமே இது அப்படின்னு பார்த்தா, ஆமாம் இல்லை பராசக்தியில் இதே தானே வரும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட. ஆனால் டோட்டலாக வேறு தான், ஆனால் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ திஸ் வில் வைண்ட் அப். பிஃபோர் வைண்டிங் அப் நான் ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, வந்தே மாதரம் பாடி என் பண்ணலாம். எப்போவுமே நம்ம வந்து நேஷனல் அந்தம் பாடி வந்து முடிப்போம். இனி நம்ம ஏன் நான் வந்தே மாதரம் பாடுறோன்னு சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு நேஷனல் அந்தம் தெரிஞ்ச அளவுக்கு வந்தே மாதரம் தெரியல. இங்க எத்தனை பேருக்கு வந்தே மாதரம் டியூனோட தெரியும்? யாருக்கா தெரியுமா? நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க. ரெடியா? இப்போ 2 வந்தே மாதரம்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ரெடி? 3, 2, 1 கோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலா சுபலா மலயஜ சீதலா சத்யஷாமலா மாதரம் வந்தே மாதரம் சூரஜோஷ்ணா புலகிதயாமினி புல்லகுசுமித த்ருமதல சோபினி சுஹாசினி துமதுர பாஷினி சுகதாம் வரதாம் மாதரம் வந்தே மாதரம்
वन्दे मातरम्. ஓகே டன். Thank you.